ஹாய், வெல்கம் டு ரமேஷ் கார்னர். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான சுவையான எல்லாருக்கும் பிடிச்ச பருப்பு கடையல். சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் அந்த பருப்பு கடையல் பிடிக்குங்க. இந்த பருப்பு கடையல் தான் எப்படி சுவையாக சூப்பராக செய்யலான்றதை இன்றைக்கி ரமேஷ் கார்னரில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பருப்பு கடையில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாத்துக்கும் சூப்பராக செய்யுங்க. வெஜிடேரியன் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு மசாலா, உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நான் வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை கூடலாம் சூப்பராக போகுங்க. இன்றைக்கி நம்ம இந்த பருப்பு கடையில் சூப்பராக செஞ்சு எப்படி அசதுறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசி பருப்பையும் துவரம் பருப்பையும் நல்லா ஊற வச்சு 1 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து இதில் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷியோ பார்த்தீங்கன்னா 50 துவரம் பருப்புனா 75 பாசி பருப்பு, அந்த ரேஞ்சில் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இதில் நான் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வாசனை நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 8லேருந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 6லேருந்து 8 பூண்டு அதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம், இதில் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி பழத்தில் நான் இதில் போட்டிருக்கேன். 2 தக்காளி பழம் நல்லா போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீரி, அந்த பச்சை மிளகாவை 3 பச்சை மிளகாய் அதோடு கூட சேர்ந்து ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதில் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். நான் உப்பு சேர்க்கல, வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்கல. தண்ணி ஜாஸ்தி ஊற்றாதீங்க. தண்ணி நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிளறி விட்டாச்சு. ஏன்னா மஞ்சத்தூள் மட்டும்தான் அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு நான் இன்னும் ஆட் பண்ணல. இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தண்ணியை ஊற்றி மூடி குக்கரில் வச்சு இது பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் ஊற வச்சுருக்கனால ஒரு 2லேருந்து 3 விசில் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் 3 விசில் வந்துருச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா மசிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம கலரி விட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இது கடையில் அப்படின்னா. ரொம்ப நான் தண்ணியாக இல்லாமல் பக்காவாக பார்த்து பண்ணியிருக்கேன் நான். இதில் சூப்பராக இருக்குங்க பாருங்கள். நல்லா அப்படி நம்ம கலரி விட்டாச்சு. இதோட முடிஞ்சு போச்சான்ட்டு இல்லை. இனிமேல் தான் நம்ம தாளித்து இது கூட சில பொருட்களை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டு, ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் உப்பு போடல, இப்போ தான் நான் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா அந்த உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு இதில் வச்சு கொஞ்சம் நீங்கள் கடைஞ்சி விட்ட மாதிரி அதை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றினேன். நான் நெய் ஊற்றி தான் இப்போ நான் தாளிக்க போகிறேன். கொஞ்சம் நெய்யை ஊற்றி தாளிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. இப்போ ஆனால் நான் நெய் ஊற்றி நல்லா அது சூடானதுக்கப்புறம் இப்போ என்ன போடுறேன் அப்படின்னா கடுகு உளுத்தம் பருப்பு போடுறேன். நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை தாங்க நல்லா வாசனை கொடுக்கும். கருவேப்பிலை இப்போ நம்ம போடுறோம். இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஸ்பூன் அளவு, சின்ன ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா இந்த தாளிப்பை கிளறி விட்டுக்கோங்க. தாளிப்பை கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம பருப்பு கடையிலோட நம்ம ஏற்கனவே வச்சுருக்க பருப்பு கடையில் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சீரகமும் போட்டுக்கிறோம். தாளிப்பில் நம்ம சீரகமும் போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு இப்போ ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்க இந்த பருப்போடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை நறுக்கி போடுறோம். கொத்தமல்லியை போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறத இந்த தாளிப்பை நம்ம அது கூட சேர்க்குறோம். இப்போ சூப்பரான சிம்பிளான பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சுங்க. ஏன்னாங்க இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சா. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சூப்பருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு போட்டேன். சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோம். சிக்கன் கிரேவி இருக்குது. இப்போ நம்ம செஞ்ச பருப்பு கடையில் எடுத்து போட போகிறோம். பருப்பு கடையல் நம்ம செஞ்ச பருப்பு கடையல் சூப்பராக வந்திருக்கு. பருப்பு கடையல் அதில் இன்னும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெய்
நெய் அப்படியே ஊற்றி மேலே சூப்பராக நெய்யை ஊற்றியாச்சு. சாப்பிடலாம் வாங்க. எப்படி இருக்கு பாருங்கள், வாசனையாக இருக்குது, சூப்பர் வாசனையாக இருக்குது. ஆஹா, சுட சுட பருப்பு கடையல் சாப்பிடலாம். வா, சும்மா சொல்லக்கூடாதுங்க, நான் செஞ்சேன்னு சொல்லலை, உண்மையாலும் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பருப்பு கடையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தனித்திருங்க, உங்கள் வீட்டில் இருங்க, பி சேஃப். This is Sami signing off from the Ramis Khana.